அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நண்பர்களே, உன் கண் கலங்கினாலும் இதுதான் உன் விதி. அக்டோபர் 2க்கு பிறகு உன் தலைவிதி தலையெழுத்துன்னு எல்லாமே மாறப்போகிறது. இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்றதுக்கு கஷ்டங்கள் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் வாழ்க்கையில ஏண்டா பிறந்தோம், இந்த பிறப்பே என்னதுக்கு, இந்த பிறப்பே இல்லாம இருந்திருக்கலாமேனு ரிஷபராசிக்காரர்கள் நினைக்காத நாள் இல்லை. இந்த வாழ்க்கை இப்பயே முடிச்சுட்டா சந்தோஷமா இருக்குமே, இதுக்கு மேல வாழ்க்கை வேண்டுமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான எதுவுமே கிடையாது. 30-32 வயசாயிருக்கும், திருமணம் கூட நடக்காம ரொம்ப அவதிப்படுவாங்க. பொண்ணு தேடி பையனை தேடி அலையிறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார்கள் இவர்களுடைய ராசி. இவங்களுக்கு எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட பல நாள் பல மாதங்கள் கஷ்டப்பட்டாதான் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிஷப ராசியினுடைய வாழ்க்கையில சொல்லாத துன்பங்கள் இல்லைங்க. எல்லா எதிர்பார்ப்பு பக்கமும் இருந்தும் துன்பங்களே வந்து கொண்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில சாவறத, அதாவது செத்து போயிடலாமோன்ற எண்ணமும் சாவை எதிர்பார்த்தும் இருப்பார்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க செய்யாத முயற்சியிலே இருக்காது. எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி நிம்மதின்னு இருக்காது. உண்மையாவே இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போய் சுத்தி வந்தாலும் சரி நல்லதே நடக்காது. இவங்களுடைய பெயர் அப்படின்றது, அதாவது இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை ஸ்பாயில் பண்றதுக்கு கெடுக்கிறதுக்குன்னேன்ட்டு இவங்களை சுத்தி பல பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதோ நல்லவங்களா தான் இருப்பாங்க, இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லவங்களா பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய ஆசையே அதுவாக தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, இவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணுங்க. இவன் நல்லாவே வரக்கூடாது, இவன் எப்படி நல்லா வரலாம், இவன் எனக்கு அப்புறம் வந்தவன் இவன் எப்படி என்னோட முந்திட்டு போக முடியும், இவனால வாழ்க்கையில நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இவன்ட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்து விடுறதுக்காகவே இந்த ரிஷபராசிக்காரர்களை சுத்தி நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படாத துன்பமே கிடையாதுங்க. எல்லா பக்கமும் துன்பம் தான். உங்களுடைய குடும்பத்தார்கள் பக்கமும் துன்பம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் துன்பம், யாராவது எங்கேயாவது வெளி இடத்துல யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போயிட்டா கூட அங்கேயும் துன்பம். என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்காத நாள் இல்லை. சாமி நான் என்னதான் சாமி பண்றது அப்படின்னு கோவில் குளம்னு எல்லா இடத்துலையும் சுத்தி திரிஞ்சு பல பரிகாரங்கள் செஞ்சு எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது இந்த ரிஷபராசி. ஆனா ஒரு சில நபர்களுக்கு மட்டும், இந்த ரிஷபத்திலே இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில மட்டும் இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் உடனே நடந்திருக்கும். நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா நன்மைகள் நடந்திருக்கும். ஆனா என்ன பண்றதுங்க, இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரமா நன்மை நடந்தாலும் அடுத்த சில கன நொடிகள்லயே அது எல்லாமே துன்பதமா தான் மாறிடுச்சு. இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழணுமான்னு கேட்காத எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். ரிஷப ராசிக்கார நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்பதான் மாறும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான நேர காலங்கள் வந்து விட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கை முழுமையா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபத்துல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இனி அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்க போகுது. அதற்கான நேர காலம் தான் இந்த அக்டோபர் 2. அக்டோபர் 2ல என்னங்க மாற்றம் முன்னேற்றம் இருக்க போகுது, எப்பயும் போல அது ஒரு நாள் அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த அக்டோபர் 2ங்கிறது மகாலய அமாவாசை, ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள். இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ரிஷப ராசிக்கார நண்பர்கள் எல்லாரும் இந்த அக்டோபர் 2 அன்னைக்கு இதை செஞ்சு முடிச்சிட்டேங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் ஓரளவுக்காவது நீங்கிடும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நீங்க படுறதெல்லாம் கஷ்டம்தான், அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில போயிட்டு அனுபவிச்சு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு துன்பத்தை படுறீங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அதற்கான தீர்வுங்கிறது இருக்கணும்ல, ஆனா இல்லைங்களே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டிருப்பீங்க. அதற்கான தீர்வு தான் இந்த அக்டோபர் 2 அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதை மட்டும் செய்யுங்க. நிச்சயமா இந்த அக்டோபர் 2 அன்னைக்கு இதை செஞ்சு முடிச்சிட்டேங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இனி எப்பவும் கஷ்டம்ன்றது இருக்காதுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை நீங்க தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வீங்க. முழு மனதோடு நீங்க இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நல்லது நடக்கும். சரி, இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்ன நடக்க போகுது என்பதை பற்றிலாம் நாம் பார்ப்போம்.
அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரை பற்றியும் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் ஒரு விஷயம், நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல எப்படி இருக்கும் இந்த ரிஷப ராசிக்காருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்ப்போமா? பொது பலன்களாக பார்க்கும்போது இந்த அக்டோபர் 2 பகுதிகளாக நீங்க பிரிச்சுக்கணும். முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் அற்புதங்களும் கண்டிப்பா நடக்குங்க. இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பாதி பகுதி, அதாவது முதல் 15 நாள்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள்ங்கிறது கட்டாயம் இருக்கும். இரண்டாவது பக்கமா போகும்போது அதுவும் சரியாக சொல்லணும்னா அக்டோபர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு யோகங்கள் கிடைக்கிறது, அதாவது கிரக ராஜயோகம் கிடைக்கிறது. இதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கொஞ்சம் இருக்குங்க. நீங்கள் இரண்டாம் பாதியில் நீங்கள் எவ்வளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதை விட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இப்போ பொது பலன்களை முடிச்சுட்டு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் முதல் பாதியில் ஏற்படும் கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதியை தரும். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த செப்டம்பர் மாதத்தை தாண்டி அக்டோபர் பிறக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில துன்பங்கள் பிறந்துவிடும். செப்டம்பர் முடிகிற வரைக்கும் கூட நன்மைகள் இருந்திருக்கும், ஆனா அக்டோபர் தொடங்கும் போது துன்பங்களும் குடும்பத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுவிடும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில உதவிகளை செய்ய வைக்கும். மேலும் உங்கள் உறவினர்கள் மகிழ்ச்சிகர நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில காதல் லித்த நபர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அந்த காதல் சேர்வதற்கான நேரமும் கைகூடி வருவதற்கான காலமும் இருக்கிறது. உடனடியாக திருமண வாய்ப்புகளுக்கும் அமைந்துள்ளது. குடும்பத்திற்குள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை நீங்க சரியான முறையில் செய்யாவிட்டால் நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதம் இறுதியில் நீங்க சிக்கலான நிலையில ஏற்கொள்ள வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். இந்த வேலை, தொழில், வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களது கவனம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல முழுக்க தொழில் மேல் இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனையோ இல்லை செல்வ பிரச்சனையோ இந்த இடங்களில் கொண்டு வரும் பொழுது இந்த தொழிலில் நஷ்டம் பெறுவதற்கும் தொழிலை இழுத்து மூடுவதற்கான நேர காலங்களும் உங்களுக்கு கெட்டதை நடக்க வைக்கிறதுக்குமான விஷயங்களும் அமைகிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கவனத்தோட இருங்க. கவனம் இல்லாமல் கவனம் சிதறிச்சுன்னா கண்டிப்பா தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கும் எனில் கண்டிப்பாக அந்த இடத்துல கவனம் வேண்டும், இல்லைன்னா வேலை பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கவனம் உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்ற பிரச்சனைகள் மீது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுனால நீங்க இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேல இருக்கக்கூடிய கவனத்தையும் வேலை மீதும் கவனத்தை வைப்பது நல்லதாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா பெரிய சிக்கல்களை சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். வியாபாரம் மத்தியில பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய பொருட்கள் வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பெயர்களையும் உங்களுக்கு நல்ல பெயர்களையும் கொண்டு வர வைப்பதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்காலத்தில் நிறைய லாபகரமான விஷயங்கள் இப்போது தொடக்கத்தின் மூலியமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. சரிங்க, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அக்டோபர் மாசத்துல கவனமா இருக்கணும். இந்த அக்டோபர் மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுல இருக்கணும் பாத்தீங்கன்னா, நீங்கள் வியாபாரம் தொழில் ஈடுபடுறீங்க அப்படின்ற போது இந்த மாதம் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடு செய்யலாமான்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு செய்வது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பணம் போன்ற விஷயங்கள், பரிவர்த்தனை விஷயங்கள் போன்ற பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையா செயல்படுறது நல்லதுங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்ற போதும் கண்டிப்பா கவனமோட கொடுங்க. யார் கேட்டாலும் சரி அவங்ககிட்ட கொடுக்கும்போது கவனமா கொடுக்க பாருங்க. உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும். நோய்கள் கொஞ்சம் உங்களுடைய தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதனால உடல் உணவுகளும் உடற்பயிற்சிகளும் செய்வது நல்லதாக இருக்கும். குழந்தை தொடர்பான சில விஷயங்கள்ல கவனமாகவும் கவலைகளும் நீங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படலாம். இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் இந்த காலகட்டங்களில் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் காதல் உறவும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த ரிஷபராசினுடைய கோபமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்திவிடும். இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி இந்த ரிஷபராசியில மீண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி துன்பங்களே வந்து கொண்டே இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபங்களை ரிஷபராசிக்கார நண்பர்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்ல, அனாவசியமான பேச்சுகளை நீங்கள் யாரிடமும் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க
உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைதியா மௌனம் சாதிப்பதே சிறந்தாக இருக்கும். உங்களுடைய மௌனம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. யாரிடமும் நீங்க தேவையில்லாத சண்டை வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய வேணுமென்றே சண்டைக்கு இழுப்பாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் நீங்க எல்லாரும் போல சண்டை செய்வது, எல்லாத்தையும் நான் போய் வம்பிழுப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய சிக்கல்கள்ல மாதத்தினுடைய இறுதியில சிக்கிப்பீங்க. முக்கியமா நீங்க நம்பின நபர்கள் கூட உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள். அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பந்தமா இல்லாம யாருடைய பிரச்சனைகளையும் சேராம தனித்துவமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் முன்னேற்றம் மட்டுமே இருக்கும். சரிங்க, இதெல்லாம் சரி, ஏதோ கவனமா இருக்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களேங்க, என்னங்க பரிகாரம் செய்யறோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா, உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் சரியாக இந்த அக்டோபர் 2ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய சரியா அக்டோபர் 2 இருக்கு பாத்தீங்களா, அந்த நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம், அப்புறம் ஒரு வெடலை தேங்காய் உடைச்சி ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை இந்த ரிஷப ராசிக்காரர்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எட்டு வந்த மண்ணை ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு உங்களுடைய வீட்டு வாசல்ல கெட்டி விட வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை சரியா நீங்க இந்த அக்டோபர் 2க்கு இந்த மகாழகிய அமாவாசை அன்னைக்கு செஞ்சுட்டீங்கன்ற போது நிச்சயமா இது முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், துயரங்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒரு வெற்றி பாதைக்கு எடுத்து செல்லும். இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விஷயத்தை காலடி மண்ணை மட்டும் வீட்டுக்கு எட்டு வந்து வைங்க. நிச்சயமா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டு நிலைவாசல கட்டுவதுங்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, மறக்காம ஒரு விடையும் ஒரு விளக்கையும் ஏற்றிட்டு வர்றது நல்ல விஷயங்க. அதை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த மனசாரக வேண்டி கேட்டுங்க. யாருடைய மண் என்று கேட்டால் காலடி மண்ன்றது குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை, அதாவது மண்ணை ஏற்றுவாங்க, காலடி மண் கூட இல்லை, மண்ணை எட்டுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய காலடி மண்ணுகளை நீங்கள் எட்டு வரலாம், தவறுகள் கிடையாது. எட்டு வரக்கூடிய மண்ணை நீங்க மனசாராக வேண்டி முழு மனசார வேண்டி உங்களை வீட்டில் வாசல கட்டுவீங்க. கண்டிப்பா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள்ல இருந்து விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும். மட்டுமில்ல, ஒரு சில நபர்கள் நம்முடைய சேனல்ல நம்ம கிட்ட ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க சொல்லுவதெல்லாம் நாங்க செய்யறோங்க, இந்த போன மாதம் நீங்க சொன்னீங்க இந்த அமாவாசை நாள்ல இந்த மாதிரி கெட்டுவது நல்லதுன்னு, நாங்க போய் எடுத்து வந்து கெட்டிட்டோம், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைங்கன்னு கேட்டிருப்பீங்க. நிச்சயமா நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது கண்டிப்பாக நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது என்ன மாற்றம் என்பதுதான். நிறைய நபர்கள் நான் செப்டம்பர் மாசத்துல கெட்ட முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டீங்க. நம்முடைய சேனல்ல நீங்க எல்லாருமே இந்த அக்டோபர் மாசத்துல கெட்டலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அதாவது ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்ம வினைகள், ஜென்ம பாவங்கள், ஜென்மத்தின் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களா இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா வருவதனால ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரமானது சீக்கிரமா உங்களுக்கு பலனை கொடுத்துரும். ஒரு சில நபர்களுக்கு தாமதமாக தான் கொடுக்கும். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு உடனே நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்கள் பொறுத்து இருக்கும் பொழுது இந்த ரிஷப ராசியில கண்டிப்பா நன்மைகள் நடக்கும். இதை எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு உங்களுடைய ஆசைகளை வேண்டுதெல்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க சாமி முன்னாடி போயிட்டுக்கீங்க, சாமி முன்னாடி வேண்டி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வேண்டிட்டீங்க. இப்போ கோவிலுடைய நட சாத்த போறாங்க, நீங்க உடனே வெளியே வரணும். அப்படின்ற போது வர முடியாது. ஏன்னா நீங்க சாமி கிட்ட இருக்கீங்க, அங்கிருந்து வருவதற்கு வெகு தூரம், அங்க கூட்டம் அதிகமாக இருப்பதால் நீங்கள் வருவதற்கு நடைகள் போதுமான நேரம் என்பது இருக்காது, பொறுமையா வர வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்போ வரக்கூடிய நேரமானது அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க உங்களுடைய கர்ம வினைகளையும் ஜென்ம பாவங்களையும் பார்க்கணும், சரிங்களா? நீங்க நடந்து வரக்கூடிய நேரத்தை பொறுத்து எவ்வளவு நேரம் ஆகுது, அதே போல நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இதே ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில நபருடைய வாழ்க்கையில எனக்கு நன்மை நடந்துருச்சுங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் கட்டின நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு அதையும் சொல்லியிருக்கீங்க. அது போலதான் அவங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமா நடசாத்தக்கூடிய இடத்துல கேட்டு கிட்ட நின்றுருக்காங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க, நீங்க உள்ள இருக்கீங்க, கொஞ்சம் வருவதற்கான தாமங்கள் ஏற்படும். அது போல உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான நேரக்காரங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமா நல்லது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரன் நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் விரைவில் நன்மைகள் நடக்கும். இந்த அக்டோபர் 2க்கு பிறகு நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்க போகுது.
முழுக்க முழுக்க நீங்கள் ஏற்ற காலங்களை நெருங்கிவிட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நம்புங்கள், நம்பிக்கோட்டுங்கள். கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கோட்டணும் மனசாரவும் வேண்டிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.